Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. In this video let us discuss the capacitors and capacitance. இந்த வீடியோவில் கெப்பாசிட்டர்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது பேசிவ் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ், நம்ம சிம்பிளாக வந்து டிவைஸ் அப்படின்னு சொல்லிடலாம், which is used to store the electric charge and electrical energy. எலக்ட்ரிக் சார்ஜையும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டருக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கெப்பாசிட்டர் இல்லைன்னு வச்சுக்கிறோமே, நம்ம இந்த ஃபீல்டே வந்து நினச்சி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இட் இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். அதை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சிம்பிள் கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிறோமே, அதில் வந்து ரெண்டு மெட்டல் பிளேட் இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபஸ்ட் ஒன் அண்ட் இட் இஸ் த செகண்ட் ஒன். இந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டும் பேரலாக இருக்கும் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மெட்டல் பிளேட் வில் பி வெரி ஸ்மால் அண்ட் விச் கேன் பி டேக்கன் ஆஸ் ஸ்மால் டி. இப்போ இந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டுக்கு இடையில் ஒன்று ஏர் மீடியம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டயலெக்ட்ரிக்கை வச்சு இந்த கேப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. டயலெக்ட்ரிக்கை வச்சு ஃபில் பண்ணுறப்ப இந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ், அதாவது அந்த சார்ஜஸை ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நம்ம டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போக போக வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே வரும். இந்த சிம்பிளை பார்த்துக்கிறங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து ஒரு கெப்பாசிட்டரோட சிம்பிள். இது வந்து பேட்டரியோட சிம்பிள். அதாவது லாங் லைன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி அண்ட் ஷார்ட் லைன் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. கெப்பாசிட்டர் சிம்பிளையும் பேட்டரி சிம்பிளையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, நல்லா மனசில் வச்சுக்கிறோங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு கெப்பாசிட்டரை நம்ம வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரைட், இந்த பிளேட்டோட ஏரியா வந்து ஏன்னு வச்சுக்கிறோமே, அதே மாதிரி ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட் இஸ் டி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிளேட். இந்த ஃபஸ்ட்டு பிளேட்டை வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். செகண்ட் பிளேட்டை வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். பொதுவாக மெட்டல் பிளேட்டில் வந்து நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடும், அட்ராக்ட் பண்ணிடும். அப்போ சல்லுன்னு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பேட்டரிக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த பேட்டரியிலேருந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிடும், இந்த பிளேட்டுக்கு வந்து சப்ளை ஆகிடும். அப்போ இந்த பிளேட்டை பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டாக மாறிடும், இந்த பிளேட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டாக மாறிடும். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். இந்த டைரக்ஷனை பார்த்துக்கிறோங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வின்னு வச்சுக்கிறோமே, அதே மாதிரி இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ தட் வில் பி ஆல்சோ ஈக்குவல் டு வி. ரைட், அப்போ இங்கே வோல்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த பிளேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கிறோமே, ஒரு கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சார்ஜஸ் வந்து, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேட் டு அனதர் பிளேட் பை த பேட்டரி, அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து ரெண்டு பிளேட்லேயே வந்து என்ன ஆகுது, சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜோட வேல்யூ எதை பொறுத்து இருக்கும்னா நம்ம கொடுக்கக்கூடிய பேட்டரியோட வோல்டேஜை பொறுத்து இருக்கும். ஸோ Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V அப்படின்னு நம்ம ஈக்குவேஷனை செட் பண்ணலாம். அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு CV. இந்த C அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த கெப்பாசிட்டன்ஸ் C ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் இஸ் டிஃபைன்ட் as, இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, த ரேஷியோ ஆஃப் the magnitude of the charge on either side of the conductor plate to the potential difference existing between the conductor. அதாவது அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சிம்பிளாக வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், C இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டிவைடட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between the two plate. ரைட், C ஈக்குவல் டு Q by V. இப்போ இதுக்கு SI யூனிட் போடணும்னு வச்சுக்கிறோமே, C ஈக்குவல் டு Q by V. ஸோ the SI யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் கூலும் பெர் வோல்ட். சார்ஜுக்கு வந்து கூலும், இதுக்கு வந்து கீழே வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வோல்ட் அப்படின்னு கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மைக்கேல் ஃபேரடே வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூலும் பெர் வோல்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடுறோம், ஃபேரட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 1 ஃபேரட் அப்படின்னு வச்சுக்கிறோமே, அப்படின்னா என்ன சார் அர்த்தம், 1 வோல்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடிஞ்சுன்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து 1 ஃபேரட் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் 2 ஃபேரட் அப்படின்னா என்ன, 1 வோல்ட்டு கொடுத்து உங்களால் வந்து 2 கூலும் ஆஃப் சார்ஜை ஸ்டோர் பண்ண முடிஞ்சு, அதாவது அந்த கெப்பாசிட்டரால் முடிஞ்சு அப்படின்னா அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 2 farad அப்படின்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், the total charge stored in the capacitor is 0.
அதாவது ஒரு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் என்னன்னு சொல்கிறோம், ஜீரோன்னு சொல்கிறோம். என்ன சார் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ் பிளேட்டில் வந்து ப்ளஸ் கியூ அளவு சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் பிளேட்டில் மைனஸ் கியூ அளவு சார்ஜ் இருக்குது. அப்போ டோட்டல் சார்ஜ் வந்து என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. But capacitor stores the charges. It means that the amount of charge that can be stored in any one of the plate. அப்போ ரெண்டு பிளேட்லேயும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தானே இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜோட அளவை தான் நம்ம வந்து அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ப்ராக்டிக்கலாக கெப்பாசிட்டர்ஸை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் ஹேவிங் plenty ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். 1 farad அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய யூனிட். நம்ம எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னு வச்சுக்கிறோமே, மைக்ரோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 1 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு சொல்கிறது 10⁻⁻6 ஃபேரட். 1 பிக்கோ ஃபேரட் அப்படின்னு சொல்கிறது 10⁻⁻12 ஃபேரட். சம்டைம்ஸ் நானோ ஃபேரட்டில் இருக்கும், 10⁻�9 ஃபேரட் அப்படின்னு கிடைக்கும். இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து எவ்ரிடே லைஃப்பில் கெப்பாசிட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.